அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மிகவும் சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாத சிவராத்திரி மகிமைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கார்த்திகை மாத சிவராத்திரிக்கு கவலைகள் போக்கும் சிவராத்திரி என்று மக்களால் நம்பப்படுகிறது. இது உலகின் கருமை வாய்ந்த நாள், இரவு நாள் என்றால் அது நம் பரம்பொருள் சிவபெருமானுக்குரிய அந்த சிவராத்திரி நாள் தான். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு பிடித்த இரவும் என்றால் அது இந்த சிவராத்திரி தான். பொதுவாக இந்த கார்த்திகை மாத சிவராத்திரி என்பது பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு இன்பமான ராத்திரி என்று மற்றும் சிவமான ராத்திரி என்றும் கூறப்படுகிறது. பல்வேறு வகையான உண்மை பொருட்கள் இந்த சிவராத்திரிக்கு உண்டு. இந்த கார்த்திகை மாத சிவராத்திரியின் போது பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு தொடர்ந்து 4 ஜாமங்களிலும் அவர்கள் செய்யும் பூஜையின் முறை அளவை பொறுத்து அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு உயர்ந்த பாதை சென்றடைவதற்கான வாய்ப்புகளை ஒரு சிவபெருமான் அவர்கள் ஏற்படுத்தி தருவார். இந்த கார்த்திகை மாத சிவராத்திரியில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை வழிபடுவது மிகவும் சாலச் சிறந்தது. ஒவ்வொரு மாத சிவராத்திரிக்கும் வெறும் மனிதர்கள் மட்டுமே பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை நினைத்து பூஜை செய்வது கிடையாது. நாம் வணங்கக்கூடிய கடவுள்கள், அதாவது பரம்பொருள் முருகப்பெருமான், இந்திரதேவன், யமதர்மன், குபேரன் போன்ற அனைத்து தெய்வங்களும் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த சிவராத்திரி என்று பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை நினைத்து சிறப்பாக ஒரு பூஜை முறை செய்து வருகின்றனர். இதனால் அவர்கள் ஒரு நல்ல பேரும் அடைந்து இறைவனுக்காக காட்சியளிக்கும் வாய்ப்பினையும் பெற்றுள்ளனர். உடல் நலம் பாதிக்கப்பட்டு நம் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் இருந்தால் கண்டிப்பாக பரம்பொருள் சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இல்லை. நம் வீடுகளில் உள்ள பூஜை அறையிலோ பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு பூஜை செய்தாலேயே ஒரு நல்ல முன்னேற்றமும் திருப்தியும் கிடைக்கும். இன்றைய நாளில் எந்த அளவு நம் விரத முறையை கையாண்டு பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் அருளை பெறுகிறோமோ அந்த அளவிற்கு அதற்கு நிகராகவே கார்த்திகை மாத சிவராத்திரியில் ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் முடிந்த அளவு உதவிகளை, அதாவது தானங்களை செய்வது பரம்பொருள் சிவபெருமானின் அருளை பெற பன்மடங்கு நன்மை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கூட்டிச் செல்லும் நிகழ்வாகும். அந்த அளவிற்கு தானம் செய்யும் நம் மக்கள் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் முன்னேற்றத்திற்கு பெரும் ஒரு ஏணியாக இருப்பார். வீட்டில் சிவராத்திரி பூஜை முறைகளை செய்யும் முறை, அந்த பூஜை முறையை ஆன்மீக பக்தர்களுக்கு நாங்கள் கூறுகிறோம். இந்த விரத முறையை நீங்கள் வீட்டில் சிவராத்திரி விரதம் செய்யும் போது அதிகாலையில் குடும்பத்தினருடன் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு நீங்கள் உடுத்த மாலைகளை அந்த ஒரு அழுக்கும், அதாவது அந்த உடுத்த ஆடைகளில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாத வகையில் ஒரு நல்ல தூய்மையான ஆடைகளையும் நல்ல மாலையும் வாங்கி கொண்டு வர வேண்டும். பிறகு அனைவரும் ஒன்று சேர்ந்து பகல் முழுவதும் இறைவனை நினைத்து சிவபெருமான் அவர்கள் நினைத்து தியானம் செய்ய வேண்டும். சிவபெருமான் வழிபாடு போன்ற பக்தி பாடல்களை பாட வேண்டும். மாலை வேளை அருகி நெருங்கும் போது சிவபெருமான் அவர்களின் திருவுருவப் படத்தை பூஜை அறையில் முன்வைத்து உங்கள் வீட்டில் லிங்கம் போன்றவை ஏதாவது ஒன்று சிவலிங்க உருவம் இருந்தாலும் சரி அவற்றினை மிக அழகாக அலங்காரம் செய்து வழிபாடு பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பொதுவாக சிவராத்திரி என்ற இறைவனுக்கு 4 கால பூஜைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். முன்பு போலவே உங்கள் வீட்டில் 4 கால பூஜைகள் கட்டாயம் செய்ய வேண்டும். நாம் இரவு முழுதும் கண் விழிப்பதினால் அண்டத்தில் உள்ள அனைத்து நேர்மறை சக்திகளும் நம் உடலில் பாய்ந்து அந்த அளவு ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சரியாக கூடிய ஒரு நல்ல நிலை நமக்கு பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அந்த அளவிற்கு நமக்கு ஏற்படுத்தி தருவார். இந்த சிவராத்திரி என்று நம் உடம்பிற்கு நல்ல தெம்பும் வழங்குவார்கள் என்பது மக்களின் பெருநம்பிக்கை. அப்படி வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும் போது சிவராத்திரி என்று இரவு முழுவதும் விழித்திருக்க முடியும் என்று அவர்கள் கட்டாயம் கண் விழித்திருங்கள். ஒருவேளை உங்கள் வயது அதிகமான நபர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் இரவு முழுவதும் கண் விழிக்க சொல்ல வேண்டாம். அவர்களை குறைந்தபட்சம் இந்த லிங்கோத்பவ காலத்திலாவது கண்டிப்பாக கண் விழித்து பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்ய சொல்லுங்கள். மேலும் இரவு பூஜைகளும் மெதுவாக நடைபெற தொடங்கிய பின்னர் விடிய காலை வருவது, அதாவது அதிகாலை 3 மணிக்கு வரும் பூஜையின் போது வில்வ இலை மற்றும் மலர்களால் செய்யப்பட்ட பெரிய தீபாராதனை ஒன்று நீங்கள் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு கூடிய திருவுருவப் படத்தில் காட்ட வேண்டும். மேலும் இதன் தொடர்ச்சியாக அனைத்து குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இந்த விடியற் காலையில் எழுந்து குடும்பத்துடன் ஒற்றுமையாக அனைவரும் அமர்ந்து சிவாய நமக சிவாய நமக நமச்சிவாய நமக என சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை அனைவரும் உச்சரிக்க வேண்டும்.
மேலும் சிவபெருமானுக்குரிய பக்தி பாடல்கள் மற்றும் பஜனை பாடல்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைத்தட்டி பாட வேண்டும். அதாவது முதல் ஜாமத்தில் வருகின்ற பூஜையின் போது இறைவன் சிவபெருமானுக்கு நன்றாக செய்யப்பட்ட அன்னத்தை படைத்து நிறைய காய்கறிகள் ஆகியவற்றையும் வில்வ மரத்திலிருந்து உதித்த வில்வ பழத்தையும் சிவபெருமான் அவர்களுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். இது முதல் ஜாமத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை முறைகள். அதுவே இரண்டாம் ஜாமத்தில் நீங்கள் நெருங்கும் போது இறைவனுக்கு சிவபெருமானுக்கு லட்டு வகையில் நிறைய பலாப்பழம் போன்றவற்றை நிவேதானம் செய்ய வேண்டும். நீங்கள் செய்யது நல்ல புண்ணியமாகும். அது மூன்றாம் ஜாமம் நெருங்கும் போது அனைத்தும் நெய் கலந்த பலகாரங்கள் நிறையவற்றை வைத்து பாயாசம் மாதுளை போன்ற பழங்களை இறைவன் சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்து நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும். அடுத்ததாக இறுதியாக நான்காம் ஜாமம் தொடங்கும் வேளையில் அனைவரும் இந்த நேரத்தில் புத்துணர்ச்சியுடன் ஒன்று சேர்ந்து கோதுமையினால் செய்யப்பட்ட பலகார வகைகள் அனைத்தையுமே இறைவனுக்கு நிவேதனம் செய்து உங்களிடம் என்ன பலன்கள் இருக்கின்றது அனைத்து பலன்களையும் ஒன்று சேர்த்து இறைவன் திருவுருவப்படத்திற்கு முன் அருகில் வைத்து அந்த காணிக்கையை வைத்து வழிபட வேண்டும். அதாவது நாங்கள் கூறியுள்ள அந்த 4 கால பூஜை முறையின் போது ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்ததும் உங்களில் மீது என்னென்ன பொருட்கள் இருக்கின்றனோ அனைத்து பொருட்களையும் அங்கு இருக்கும் ஏழை மக்களுக்கு நீங்கள் மனதார தானம் செய்ய வேண்டும். அவர் செய்யும் போது அந்த இடத்தில் இறைவன் தோற்றமளிப்பார். இவர் 4 கால ஜாம பூஜைகளும் அனைத்து முடிந்த போது விடியல் தோன்றும். காலை உண்டவுடன் அங்கே நீங்கள் மீண்டும் புனிதமாக நீராடி அனைத்து கடன்களையும் முடித்து கொண்டு இங்கு அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று மனதார நீங்கள் சிவன் அவர்களை தரிசனம் செய்து உங்களுடைய சிவராத்திரி விரதத்தை முடித்து கொண்ட பிறகு உணவு உண்ண வேண்டும். ஒருவேளை சிவராத்திரி என்று உணவு உண்ணாமல் இருப்பவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிவபெருமான் அவர்களை மனதார நினைத்து தண்ணீர் மற்றும் பழங்கள் சார்ந்த வகைகளை நீங்கள் உண்டு அவற்றை எடுத்துக்கொண்டு பூஜையை பிடிக்கலாம். மேலும் முழு நேரம் உங்களால் உணவு உண்ணாமல் இருக்க வேண்டாம். இவ்வாறு நாங்கள் கூறிய வீட்டில் செய்யும் பூஜை முறைகளை இந்த சிவராத்திரி பூஜை முறையை நன்கு தெரிந்து கொண்டு மிகுந்த கடின உழைப்பில் நாங்கள் உங்களுக்காக வழங்கியுள்ளோம். எனவே நாங்கள் கூறிய இந்த ஆன்மீக முறைகளை சிவனடியார்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு வரும் இந்த சிவராத்திரி பூஜை முறைகளை சிறப்பாக வீட்டில் செய்து பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் ஆசியை பெற்று உங்கள் குடும்பத்தில் அனைவரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நீண்ட ஆயுள் பெற்று நல்ல செல்வங்களுடன் உங்கள் குடும்பங்கள் மென்மேலும் வளர எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.